இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது 3D ஒர்க்கு. ஓகே, 3D ஒர்க்கு தான் படிக்க போகிறோம். அதுக்கு நீடில் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டேன். நம்ம இப்போ 3D ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஃப்ளவருக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு 10 இதழ் தேவை. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே முடிச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? புரியலைன்னா கண்டிப்பாக கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோனை கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்டோன் எடுத்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து த்ரெட்லேயும் பண்ணலாம், பீடுலேயும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இது வந்து பீடில் பண்ணியிருக்கேன். ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சங்கிலி தையல் போட்டிருக்கேன். சரிங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து 4 mm பீடு கொடுத்துட்டு ஒரு 3 லைன் சங்கிலி தையல் கொடுத்துருக்கேன். 2 லைன் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு 3 லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை கொடுத்து எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேமை அப்படியே மாற்றி போட்டு, நம்ம கிளாத்தில் தானே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, மாற்றி வச்சு இப்போ வந்து மாற்றி இருக்கும்போது இங்கே வந்து கம்மு போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், கம்மு வச்சு ஒட்டிடணும். ஒட்டி அந்த கம்மு காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிசர் வச்சு அந்த கிளாத்தை கட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு பீகாக் மாதிரி பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பீகாக் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு உடம்பு மட்டும் வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம இப்படி நெருக்கமாக இப்படி வச்சு என்ன பண்ணணும், இப்படி நெருக்கமாக இப்படி வச்சு கீழே வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் மேலே வச்சு இது பண்ணாதீங்க, இப்படி கீழே மாதிரி இதை வந்து இப்படி கீழே வச்சுக்கணும். சரிங்களா? இந்த இதழ் இப்படி கீழே வர்றது மாதிரி பீகாக்குக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணி காணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இதழை இங்கே வச்சிட்டோமா, வச்சுட்டு இந்த நடுவில் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப தள்ளி இங்கெல்லாம் சுற்றியெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல இவ்வளோ தான் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து 3D லுக்கில் கிடைக்கும். அதனால் ரொம்ப தள்ளியெல்லாம் ஸ்டிச் பண்ணண்டா. நான் என்ன பண்ணுறேன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மறுபடியும் அடுத்த இதழ் எடுத்துக்கலாம். இதுவும் அதே தான், சேம். அந்த நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடும் இந்த மாதிரி ஒரு 5 இதழ் கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது வந்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒர்க்கு 3D. இது வந்து நீங்கள் ப்ளவுஸ்லேயே வச்சு கூட நிறைய வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு ஃப்ராக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து இதை வந்து இப்படி பண்ணி ஒரு பேட்ஜ் மாதிரி இதை வந்து பண்ணி அவங்களுக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 5 இதழ் வர்றது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 இதழ் கூட வர்றது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த 2 சைட்லேயும் மட்டும்தான் நான் பண்ணுறேன் ஸ்டிச்சு. ரொம்ப பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சுற்றியும் நம்ம இங்கேருந்து கொடுக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு இதழ் வந்து இதில் வைக்க போகிறோம். இதுக்கு பின்னால் மறுபடியும் நம்ம ஒரு இதழ் வைக்க போகிறோம். அந்த இதழ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இங்கே தள்ளியெல்லாம் கொடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேனோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த 5 கொடுத்தாலே அது வந்து சூப்பராக ஒரு கிராண்டான ஒரு லுக்கு கிடச்சிருட்டு. நம்ம 3Dயாக நம்ம வந்து கொடுக்கணும் பார்த்தீங்களா, அது ஒரு 3D லுக்கில் வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு
5 இதழ் மறுபடியும் இதுக்கு பின்னால் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வச்சு கூட பண்ணிக்கலாம், ஆனால் வந்து நான் வந்து அடியில் கொடுத்து பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறோன்னு. சரிங்களா, நல்லா பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது பண்ணிட்டோமா? இப்போது இதை வந்து இப்படி மேலே மேலே இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணதை பொறுத்து தான் இருக்குது. எல்லாமே நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு இப்படி பண்ணணுமோ இல்லை கீழே வச்சு பண்ணணுமோ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிச்சிருக்காது, எனக்கு கொஞ்சம் விரிஞ்சு வரும், அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக பண்ணது மாதிரி பண்ணுங்கள். இது வந்து நல்லா டைம் எடுக்கும், அதனால ரிட்டர்ன்லாம் 2வது பண்ணது மாதிரி பண்ணிக்காதுங்க. சரிங்களா, ஒரு வாட்டி பண்ணும்போதே அதை வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, இங்கே மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே அதாவது இந்த சைடு முன்னாடி மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே ரொம்ப தள்ளி இங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து 3Dயில் நம்மளுக்கு 3Dனாலே இப்படி கொஞ்சம் எலும்பி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் இங்கே வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரியே என்ன பண்ணிடும், இது சப்பையாக அப்படி சப்பிடுமா, அப்போ நல்லா இருக்காது. இது கொஞ்சம் எலும்பி இருக்கிறதுனால தான் நல்லது. ஆனால் வந்து நம்ம இதுலேயும் கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே கொஞ்சம் தள்ளியெல்லாம் பண்ணிக்காதீங்க. நான் இப்போ பண்ணுறத தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக தைச்சிக்கோங்க. எல்லாமே இதை வந்து பீகாக் பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சிட்டேன். மேலே வச்சு பண்ணால் அந்த லுக் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது அடியில் வச்சு பண்ணினா கீழே வச்சு பண்ணால் இந்த லுக் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா நீட்டாக பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பீகாக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பீகாக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸில் இது பண்ணி காமிங்க. அப்படி இல்லைன்னா பீகாக் பண்ணி அதில் வந்து 3D லுக்கில் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து நிறைய டைம் எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணது மாதிரி இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒரு பேட்ச் மாதிரி இதை வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து பீகாக் பண்ணிங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பட்டு பாவாடை சட்டை தைக்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வச்சு தைச்சிக்கலாம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க்கை நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஓகேங்க. ரொம்ப சூப்பராக சிக்கு சிக்குன்னு அழகா ஒரு 3D லுக்கில் நம்ம ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு பெருசாக ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சோன்னா நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை வச்சுக்கலாம். வச்சு இதுலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு 3D லுக்கு செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்கில் கூட நம்ம கூட இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஏதாவது ப்ளவுஸ் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராண்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் நம்ம 3D லுக்கில் இது பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பீடில் பண்ணியிருக்கோமா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரெட். சரிங்களா, த்ரெட்டில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன்.
எப்படி இருக்கும் த்ரெட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து த்ரெட்டில் நம்ம லீஃப் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணி ஒரு 3 லைன் சங்கிலி தையல் கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கீழே அங்கே இருக்கிறத நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் மேலே வச்சு பண்ணினேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் கீழே வச்சு வரது மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே இருக்கிறது மாதிரி பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் 2வது இதழ் வருவது இதை வந்து நான் மேலே வச்சு அப்படி நீட்டாக பண்ணி அந்த மாதிரி வச்சு இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. நீங்கள் வந்து த்ரெட்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி நம்ம வந்து பீட்லேயும் ஒரு ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட்லேயும் ஒரு ஒர்க் பண்ணுங்கள், பண்ணி கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா. உங்களுக்கு அப்போ தான் த்ரெட்டில் எப்படி இருக்கும் பீடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து கிளியர் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கிளாஸில் கேளுங்க. நம்ம வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.